நீதிங்கிறதுல சுப்ஹானல்லாஹ் இது விளங்கிடலாம். நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும். அவருடைய சட்டத்தில் எப்படின்னு கேட்டா, நோம்பு 30 நாட்கள் முஸ்லிம் டிரஸ்டில் இருந்த ஈமானின் கிளைகள் சகனத்தில் ராஜ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜே அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைகளில் வீடியோ ஆடியோ சிடிகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பநாயக்கிறது, சென்னை 1. போன் நம்பர் 821176352069. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானில் நபிமார்கள் வரலாறு என்ற தொல் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். நேற்று வரை உலகம் படைப்பட்டதிலிருந்து நபிமார்களுடைய சில இலக்கணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குணாதிசயமும் மனிதத்தன்மை பெற்றதாக இருந்தது. அவர்களுடைய தோற்றமும் மனித தோற்றமாகத்தான் இருந்தது. அவர்களுடைய ஆற்றலும் மனிதருக்குரிய ஆற்றலாகத்தான் இருந்ததையெல்லாம் தகுந்த சான்றுகள் நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு மனிதர் தான் இறைத்தூதர்னு சொல்றாரு, ஆனால் நம்ம மாதிரியே இருக்கிறாரு. அப்படின்னா யார் வேணாலும் இறைத்தூதர் ஏமாற்றிட்டு போயிடலாமே, அப்ப எப்படி இறைத்தூதர் நம்புறது? இறைத்தூதர்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவரு தோற்றம் மனித தோற்றமா இருக்குது, அவருடைய கேரக்டர் மனித கேரக்டர் இருக்கிறது, அவருடைய ஆற்றல் மனிதர்களா இருக்கிறது. அப்ப இறைத்தூதர் சொல்றாருன்னா நம்ம எப்படி நம்புறது? அண்டவனும் சொல்லுவானே அவனைதான் இறைத்தூதர் நம்பி வருமே, அப்படி ஒரு நிலையில வல்லாக நம்மளை தள்ளுவானா? அப்ப இறைவன் நம்புறதா இருந்தா மனிதனை பிடிச்சுக்கிறன்னு சொல்றோம், பழக்க அனுப்புறது இல்ல. மக்கள் அனுப்பி இருந்தால் அது தனித்தன்மையா இருக்கு, பிடிச்சுக்கிறாங்க. மனிதனை இறைத்தூதரா அனுப்பக்கூடிய நேரத்துல இறைத்தூதர் என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு என்னமாவது வேணும்ல, அப்பதானே இறைத்தூதர் நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கேள்விக்கு விடை தருகிறான். என்ன தர்றான்னு கேட்டா, நபிமார்களாக அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப நபிமார்கள் இறைத்தூதர் ஒருத்தர் சொல்றதா இருந்தா நான் இறை தூதர் தான் என்பதற்கு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சான்றை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் கேட்ட பிறகு கொடுப்பான், கேட்காம ஆல்ரெடி முந்திக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான். சில அற்புதங்களை மக்கள் கோரி வைத்த பிறகு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில அற்புதங்களை அனுப்புற நியமிக்கும் போதே கொடுத்து, போ இந்த அற்புதங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன், போய் இறை தூதர் நிரூபிச்சுக்க என்று அல்லாஹ் சொல்லுவான். இது நீங்கள் இறை நபிகள் நாயகத்துக்கு பிறகு நான் ஒரு இறை தூதர் சொல்றாருன்னு வைங்க, அவர் நபி சொன்னாலும் சரி ரசூல் சொன்னாலும் சரி அத்தாட்சியை கொண்டு வாங்க. அறிவுலாம் தோல்வி அடையக்கூடிய அளவுல நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அது எங்க இருந்து நம்ம இருக்கிறோம் கேட்டா, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது 3வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், பொய்யின் கர்ரபூக்க நபியே, உண்மை அவர் பொய்ப்படுத்துவார்களானால் குஸிப ருசுலும் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்கள் பொய்யர் என கருதப்பட்டுள்ளனர். ஊபில் பையினாத்தி, அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டுள்ளனர். முந்தி உள்ள நபிமார்களாம் தெளிவான பையினாத்துன அற்புதங்கள், தெளிவான அத்தாட்சிகள் அவர்கள் கொண்டு வந்தனர். அவர்களையே என்றுதான் சொன்னார்கள். அதனால் உண்மை பொய்யர் என்று சொல்வதில் நீ ஆட்சிப்படாத என்று நபிகள் நாயகம் கழகத்துக்கு அல்லாஹ் சொல்றான் 3:184. அப்ப முந்தி உள்ள நபிமார்கள்
அற்புதங்களோடு வந்தார்கள் இந்த வசனம் சொல்கிறது. அதே மாதிரியான கருத்தை 7வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் தில்கல் குர்ஆன் அகுஸ் அலைக மின் அம்பாயிஹா, இந்த ஊர்களின் வரலாறுகளை முகமதே உமக்கு நாம் சொல்கிறோம். வலகத் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே அவர்கள் இறைவனிடமிருந்து தூதர் வரமாட்டார் என்று நம்பிய காரணத்தினால் அவர்கள் நிராகரித்தார்கள். அற்புதங்களை பார்த்தது தான் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் சொல்கிறார். இதே கருத்தை 35வது அத்தியாயத்திலையும் 35, 25, 35வது அத்தியாயம் 2வது வசனம் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பையினாத் என்று சொல்கிறார். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 74வது வசனத்துல சும்ம பஅத்னா பாதிஹி ருசுலன் இலா கௌமிஹிம், பிறகு மூசாவுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாயங்களுக்கு பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஜாஊஹும் பில் பையினாத், எல்லோரும் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் 10:74. அதே மாதிரி 10:13 சொல்லி காட்டுறான், ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமுதாயம் இருக்குது, அவ்வளவு பேருக்கு அற்புதத்தான் கொடுத்திருந்தோம், அற்புதத்தை பார்த்து விட்டு நிராகரித்த காரணத்தினால்தான் நம்ம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். வலக்கத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும், உமக்கு முன்னர் பல சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். லம்மா லலமு, அவர்கள் அநியாயம் செய்த பொழுது அழித்திருக்கிறோம். வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினா, தூதர்கள் தெளிவான சான்றுகளை அந்த மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். இறை தூதர் தான் என்று நிரூபிக்கிறதுக்கான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். இது ஒவ்வொரு தூதர்களும் சான்று கொண்டு வந்தார் என்பதற்கு வேறு சில வசனங்கள் எதிரை மட்டும் நீங்க குறிச்சுக்கலாம். இதே கருத்துல வரும். 40வது அத்தியாயம் 22வது வசனம், 9வது அத்தியாயம் 70வது வசனம், 60வது அத்தியாயம் 6வது வசனம், 40வது அத்தியாயம் 50வது வசனம், 57வது அத்தியாயம் 25வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் தெளிவான அற்புதங்களை மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். அற்புதங்களை பார்த்துட்டு தான் அவர்கள் மறுத்தார்கள், அற்புதங்களை பார்த்துட்டு தான் ஏற்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன நம்பணும்? இறை தூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் மனித வடிவத்தில் வராலும் அற்புதங்களை செய்வார்கள். ஆனால் இந்த அற்புதங்கள் விஷயத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. சில ஆளுக்கு கொஞ்சம் மாடனா போற நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, அற்புதம் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் நடக்கல, கைத்தறி பாம்பா மாறுமா, அது எப்படி நடக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருக்கிறார்கள். வேறு சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, நபிமார்கள் என்ன வேண்டாலும் செய்வாங்க, அற்புதம் உடனே அவங்களுக்கு என்ன சொந்தமா ஆற்றல் இருக்கிற மாதிரியும் அவங்க இறக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சிருவாங்க என்ற மாதிரியும் அற்புதத்தை இப்படி இறந்து கொண்டவர்களும் மக்கள் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க அற்புதம் கிடையாது, சில பேர் நினைக்கிறாங்க நபிமார்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது, இறை தூதரா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க என்று ரெண்டு விதமா நினைக்கிறாங்க. ரெண்டு கருத்து தப்புன்னு குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு, இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. அற்புதம் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க வரணும். இறை தூதர்கள் செய்யற அற்புதம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்துல ஒரு லட்சக்கணக்கான காரியங்கள் செய்ய முடியும், பல விதமான காரியம் செய்கிறோம் 24 மணி நேரத்துல. இம்மாதிரியான ஒரு நாட்கள்ல நபிமார்கள் செய்த அற்புதம் என்று எடுத்து பார்க்கலையானால் மொத்தத்துல அவங்க செஞ்ச அற்புதம் மொத்தமா பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு நாள்ல உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் செஞ்சு முடிச்சிடலாம். 2 மணி நேரத்துல ஒரே வரிசையை செய்ய சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும்? 2 மணி நேரம் தான் பிடிக்கும். இந்த 2 மணி நேரம் வாழ்ந்த உலகத்துல இல்ல 65 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 65 நாள்ல 65-70 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னா அவருடைய எத்தனை மாதங்கள் அதுக்குள்ள இருக்கிறது, எத்தனை நாட்கள் இருக்கிறது, எத்தனை மணித்துளிகள் பாருங்க. அப்ப ஆயிரக்கணக்கான வாழ்ந்த ஒருத்தருடைய அற்புதத்தை கணக்கெடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட அடங்காது, 2 கம்மியான இருக்கும், 2 செகண்ட்ல தீர அற்புதம் இருக்கும். ரொம்ப குறைவு அற்புதம்ங்கிறது. அவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமா இருக்குல்ல, எப்பவாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவாங்க, எவ்வளவு முடிச்சு போச்சு. இதான் அற்புதங்கிறது. அவர் வாழ்க்கையே அற்புதமா இருக்கு நினைக்க கூடாது. நம்மள மாதிரியே கவலைப்படுவாரு, நம்ம மாதிரியே துன்பப்படுவாரு, நம்மள மாதிரி அதிகாரி, நம்மள மாதிரியே உறவுக்கு வருத்தப்படுவாரு, நம்மள மாதிரியே பச்சையால துடிப்பாரு, நம்மள மாதிரியே வேதனையால துடிப்பாரு, நம்மள மாதிரியே நோயாளி எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நான் இறைத்துவன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு அற்புதம் மொத்த வாழ்க்கையில 4, 5, 3, 2, 1 இதுதான் எத்தனை அற்புதம் கிடையாது. வாழ்க்கையே மொத்தத்துக்கு அற்புதம் கிடையாது. இப்படிதான் அற்புதங்கள் நிகழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 அற்புதத்தை அனுப்பணும் அப்படின்னு எண்ணியே அல்லாஹ் சொல்றான். அடுத்து அதிகமாக கொடுக்கப்பட்டது அவருக்கு கூட என்ன சொல்லும் போது 9 தெளிவான அற்புதங்களை கொடுத்து அனுப்பினோம். இவ்வளவுதான் மூசா நபி அற்புதமே. ஈசா நபிக்கு அதை விட கொஞ்சம் கடை இருக்குது. இப்படியாக சில அற்புதங்கள் எடுக்கப்பட்டுச்சே தவிர இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா நபிமார்கள்ங்கிறவங்க அது வாட்டுக்கு மண் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க,
டெய்லி என்னென்ன செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த சில அற்புதங்களை கூட அவர்கள் தீர்மானித்து ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இறை தூதரா வர்றாங்களே, வந்து மனிதரா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அற்புதம் கேட்பாங்க, ஒரே ஒரு அற்புதத்தை செய்ய நினைப்பாங்க, செய்ய முடியாது. அற்புதத்தை செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அந்த மாதிரி கேட்கிறாங்களே, எனக்கு ஒரு அற்புதம் கொடுவேன், நீ கொடுத்தா செய்யும் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல முறையிடுவோம். அல்லாவா கொடுத்தா என்ன செய்ய முடியும், அல்லாஹ் முடியாத செய்ய முடியாது. அப்ப எந்த ஒரு அற்புதத்தை எப்ப நிகழ்த்துவதாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து செய்யணும் என்று ஆர்டர் பண்ணட்டுன்னா அவரிடமிருந்து அந்த காரியம் வேணும். மற்ற நேரங்கள்ல ஒரு மனுஷனா இருப்பார். அல்லாஹ்விடமிருந்து செய்யணும் ஒரு ஆர்டர் வரும் பொழுது மட்டும் அவரிடமிருந்து உத்தாவான ஒரு பவர் வெளிப்பட்டு காரியங்கள் நிகழும். நபிகள் நாயகம் சொன்னா மண்ணை வீசி எறிஞ்சாங்க, மண் என்ன வேலை செய்யும், சும்மா வேற கண்ணுல வேண்டா படுமை வேலையில செய்யாது. அல்லாஹ்வுடைய அர்த்தமாக அது வந்து அந்த நேரத்தில் காட்ட தண்ணி வந்ததுனால பல பேர் அது பாதித்தான படம் இல்லையா. எரியும் போதெல்லாம் அப்படி நடக்கும். அந்த ஒரு நேரத்தில் நடந்தது. செய்கிற எல்லா நேரத்திலையுமே அந்த மாதிரி ஏற்பட்டு கேட்டா ஏற்படவே இல்லை. இப்படித்தான் அற்புதங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு சான்றாக திருக்குறள்ல இருந்த அறவே இல்லை என்று சொல்லுவதும் தப்பு. முழுக்க முழுக்க மந்திரவாதி மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவது, நினைச்சவரெல்லாம் செஞ்சாங்க, மக்கள் கேட்டவரெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, யார் வந்து கேட்டா அந்த அற்புதம் வச்சாங்க என்று நம்ம நினைத்தோம் சொன்னா தப்பு. அந்த ஆற்றல் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் வழியாக அவன் செய்கிறான், அவன் நாடும்போல் செய்கிறான், இவங்க நாடும்போல் மருத்துவ உறவும் செய்கிறான். இதுக்கு திருக்குறள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 40வது அத்தியாயம் 28வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அர்சல்னா ருசுலின் கப்லிக, உமக்கு முன்னர் தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்மன் கஸஸ்னா அலைக்க, சில தூதர் வரலாறு உமக்கு சொல்லி இருக்கிறோம். மல்லம் நக்சுஸ் அலைக்க, வேறு சிலர்கள் வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வமாகானில் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாவின் அனுமதியின்றி கொண்டு வர முடியாது. எந்த தூதரா இருந்தாலும் சரி, ஒரு அற்புதம் செய்யறதா இருந்தா யாரும் அப்படி கேட்கிறாங்களே, ஏதாவது ஒண்ணு காரணம் கேட்பாரு. அல்லாஹ் பல நேரத்தில் நின்றுவான், சேர்ந்த நேரத்துல மூலம் வெளிப்படுத்துறோம், போ சேலஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் பர்மிஷன் எந்த ஒரு தூதரும் அற்புதத்தை கொண்டு வர முடியாது என்று தெளிவான வார்த்தைகள் கருத்துலாம் இல்ல, சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கிற விளக்கம் இல்ல, நேரடி அர்த்தம். அதாவது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, வமா கானல் ரசூலின், எந்த தூதருக்கும் இல்லை ஆயத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் இல்லாது இதனில்லா, அல்லாவின் அனுமதி கொண்டே தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு தூதர் அற்புதத்தை செய்ய முடியாது என்று 40:78 அல்லாஹ் சொல்றான். இதே கருத்தை மாதிரியே 13வது 38வது வசனத்திலையும் சொல்றான். ஒரே 13வது அத்தியாயத்துல 8வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அத்தியாயத்தில் 38வது வசனம். சரி, இன்னொரு ஆயத்துல சொல்லலாம், காலத்துலகும் ருசுலுகும், மக்களிடத்துல போய் தூதர்கள்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் கேட்டா, இன்னகும் பஷரும் மிசுலுக்கும், நாங்கள் உங்க மனிதர்களை தவிர வேறு இல்லை. ரசூல் தூதர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் உங்களை போன்ற மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, உலாக்கின்னல்லாஹ யமுன்னு அலா மின் இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான், எங்களை நபி ஆக்கி இருக்கிறான், உங்களை மாதிரி நாடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தங்களை இறை தூதர் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இதையும் சேர்த்து சொல்றாங்க தூதர்கள். சேர்த்துறாங்க, ஒமாகானா, எங்களுக்கு கிடையாது அந்நாத்திய கும்பி சுல்தானின், உங்களிடத்திலே ஒரு சுல்தான் அற்புதம், ஆயிரம் பையனாத்தின அற்புதம், உங்களிடத்தில் அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு கிடையாது. இல்லாது இது இல்லா, அல்லாஹ் இருப்பாரை தவிர எங்களுக்கு அற்புதம் கொண்டு என்னமோ உங்கள்கிட்ட வந்து கேட்கறீங்க, நாங்க மாதிரி அல்லாவா செய்யின்னு எனக்கு சொன்னாண்டா செய்வோம், அவ்வளவுதானே தவிர நீங்க கேட்கிற அளவுக்கு நாங்க அதிகாரம் படைத்தவர்களாகவோ சக்தி உள்ளவர்களாக நாங்க இல்ல, நாங்க மனிதனாக அல்லாஹ் அனுமதித்தால் மாத்திரம் நாங்க செய்வோம், ஒன்னு ரெண்டு செய்வோம். அவன் என்ன அனுமதிச்சு நாங்க செய்வோம், அல்லாஹ் அனுமதிக்கிற அவன்றான், இவர் வழியா செய்யறான், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் என்ன செய்யறான், இவர் கை மூலமா அவன்றான், இவர் கால் மூலமா அவன் செய்யறான், இவர் வாய் மூலமா அவன் செய்யறான், நான் செய்வேன் அல்லாஹ் செய்வான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்கள் என்று நம்புவதற்காக நம்ப மாட்டாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அவர்களை கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் கூட மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். மந்திரவாதி அவங்க இந்த அற்புதத்தை ஒன்று அற்புதத்தை வச்சுட்டு மூணானபி ஒரு கைத்தடியை போட்டு பாம்பா மாறுச்சுன்ற உள்ள எப்படி விளங்கி வச்சிருக்கா தெரியுமா? நம்ம சமுதாயத்துல வந்து இந்த தேலு பாம்புலாம் தஞ்சாவூர்ல அவங்கள வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவான். வீட்டுல தேலு வந்துச்சுன்னு வைங்க, பாம்பு வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுவாங்க. ஏன் ஓதுறீங்கன்னு கேட்டா அது மூசா நபி பாத்தியா, அதுக்கு பேரு. ஆமாங்க, அதுக்கே தேலுக்கு மூசா நபிக்கு என்னங்கன்னு கேட்டா, இப்ப இந்த கைத்தடியை போட்டு பாம்பாக்கி எல்லாம் பிடிச்சிட்டு போறாரு, அதுக்காக அவர் பேர்ல அப்ப எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அற்புதத்தை. அற்புதம் சொன்னா என்ன, மூசா நபிக்கு அந்த டியூட்டி இருக்கிற மாதிரியும் அவர் நினைச்சவன பிடிச்சிருவாங்கிற மாதிரியும், மூத்தா போன பிறகு கூட அவர் வந்து அள்ளிட்டு போயிருவாங்க. என்ன செய்யறாங்க,
இவங்க நினைக்கிறாங்க அற்புதத்தை அப்படி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் சொல்றான் ஒமா கானலக்கும் நாட்சியக்கும் சுல்தானின் இல்லாது இதுலா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எந்த அற்புதத்தையும் எங்களால் கொண்டு வர முடியாது என்று ரசூல்மார்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் என்று 14வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும், அல்லாஹ் ஒரு அடுத்த நிகழ்த்தி காட்டும் போது சூரத்துல் பக்ரால எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா நபி வரலாறுல விரிவா சொல்லிக்கிறோம். அவங்க சமுதாயத்துல ஒரு முறை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆள் போட்டு கிடக்கிறார், கொலையாளி யாருன்னு கண்டு முடியல. மூசா நபிட்ட வந்து நீ இறை தூதரனே, நீ கொலையாளியை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சு மனசு தானே, எனக்கு என்ன தெரியும் கேட்கிறாரு. அப்ப அல்லாட்ட துவா செய்யணும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத ஒண்ணு மாதிரி நமக்கு தெரியும், அதை சொல்றான். ஒரு மாட்டை இருக்க சொல்லு, ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா கொலையாளி யாருன்னு சொல்லுன்னு கேட்டா மூசா நபி என்ன பதில் சொல்றாரு, மாட்டா இருக்கு நல்லா சொல்றான், கிண்டல் பண்றியா நீ அப்படி கேட்டாங்க. தத்தகுதுனா ஹுதுவா, எங்களை கிண்டல் பண்றியா நீ, கொலையாளி கேட்டா மாட்டா இருக்கிற, அடே இப்படப்ப அல்லாஹ் சொன்னான்னு திருப்பி வச்சுறாரு. சரி மாட்டா அறுத்தாச்சு, என்ன மாடு கலர் கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சோட மாட்டு தாச்சு. மாட்டு அறுத்துன்னு அல்லாஹ் என்ன பண்றான் கேட்டா குல் நவரி, என்னத்துக்கு சொல்றான்னு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா குல் நவரி பூகு அலிஹா, அந்த மாட்டில் ஒரு துடை எடுத்து, ஒரு இறைச்சி துண்டை எடுத்து பிறந்தவன் மீது போடுங்கள். உடனே அவன் தன்னை கொன்றது யார் என்று அவன் எழுந்து சொன்னான். இது அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். இறை தூதர் சந்தேகம் கொண்டாங்க இல்லையா, இறை தூதர் கொலையாளி கண்டுபிடிச்சு சொல்லுண்டாங்கல்ல, அல்லாஹ் என்ன பண்றான்டா அவர் சுத்தி வளைச்சிட்டு நம்பிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி மாட்டை இருக்க சொல்லி அதுல ஒரு இறைச்சி எடுத்து மேல போட்ட உடனே அவன் கொலை சொல்லிட்டான். கதாலிக்கு இல்லாஹுல் மௌலா, இப்படித்தான் இறந்தவர்களை எல்லாம் உயிராடுறான்னு சொல்லி குடிக்கிறான். இது 2வது 23வது வசனத்தில் இருக்குது. இதை செஞ்சவனால செத்து போன எல்லாத்தையும் உயிராக்கிறார் அவரு. அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. ஒரு அற்புத இறை தூதர் நிரூபிக்கிறதுக்காக ஒரு எவிடன்ஸ் மக்கள் கொடுத்தா வேண்டி இருக்குது. அவங்க சந்தேகப்பட்டு கேட்கறாங்க. 9 அற்புதத்தை கூட வந்தாரு, மேலும் சந்தேகப்படுறாங்க. அல்லாஹ் விரும்பினா கொடுத்து விட்டான். சில நேரத்தில் கொடுத்த விரும்பாட்டா கொடுக்க மாட்டான், கொடுத்தோன்னு நிப்பாட்டிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நாம் சொன்னோம்ங்கிறான். அது இப்ப என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த இறந்து எழுந்து தன்னை கொன்றவர் யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா குல்னா, நாம் சொன்னோம், இம்ரி பூகபி வாலிஹா, ஒரு பகுதி எடுத்து அடியுங்கள் என்று நாம் சொன்னோம், அதனால உயிர் பிழைத்தான் அப்படி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னதுனால நடந்திருக்கு. 2:3 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மூசா நபி கைத்தறி வச்சிருந்தாங்க. இது மந்திர கோலா கிடையாது. இதனால நினைச்சதான் சாதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, மூசா நபி வந்து தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. பிரயாணிக்கு இருக்கிற இடத்துல தண்ணி தாகம், எங்கேயும் மருந்து இல்ல, குளம் இல்ல, குத்தையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி தேவை. மூசா நபி தண்ணிக்கு முறையிடுறாங்க. மூசா என்ன பண்ணிருக்கலாம், தண்ணி தானே வேணும், இந்த வச்சுக்கிற மந்திர கோவில் பாரு செஞ்சிருக்கலாம். அவர் வந்தாரு, கையில இந்த கைத்தறி வச்சுதான் இருக்காரு. தண்ணி கேட்கிறாங்களே, என் சமுதாயத்துக்கு தண்ணி கொடுங்க, ஒரு வழிகாட்டுன்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாம் சொல்றான். இதுக்கு மூசாலி கௌமிகி, மூசா நபி தன் சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீர் கோரினார். நம்ம இடத்துல கோருகிறார். மக்கள் வந்து மூசா நபிட்ட கோர, மூசா நபி வந்து இவன்ட்ட கோருகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் சொன்னோம் இம்ரி அசாக்கல் ஹஜர், உங்களுடைய கைதியால் அந்த பாறையில் அடி. அப்ப தண்ணி வந்துச்சு. பாறை பீரிட்டு என்ன செய்ய தண்ணி வருது. இவர் கைத்தறி வச்சிருந்தார் கையில, ஏற்கனவே இருந்துச்சுட்ட. இந்த கைத்தறி ஏற்கனவே பாம்பாவலாம் மாதிரி இப்ப வேலையெல்லாம் செஞ்சு காட்டிருக்கிறான். அல்ல அது செஞ்சு அல்ல சொல்லும் தான் நடக்கும். இவர் போடும் போது அது ஆகாது, இவர் அடிக்கும் போது நீ பீரிட்டு வராது. இவர் என்ன செய்யறாரு, கையில வச்சுக்கிற கைத்தறி வச்சுக்கிட்ட யாரெல்லாம் அல்லாட கேட்கிறாரு. அல்லதான் சொல்லுகிறான், உன் கையில உள்ள கைத்தறினால பாரடின்னு தண்ணீர் பீரிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி 2:60 அத்தியாயம் 60வது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி அவர்கள் இன்னும் சொல்றாங்க, அந்த கைத்தறிக்கு அந்த அதுக்கு சக்தி இருந்தா, மூசா நபிக்கு இருந்தா அவர் பயந்தார் தெரியுமா உங்களுக்கு. பிறவன்ட்ட போய் அந்த மந்திரவாதி முதல் போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்ச உடனே அவன் அங்க சூனியக்காரர்கள வித்தைகள் எடுத்து போடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவரு கைத்தறிய போட்டு பாவம் மாறுது இல்லையா. இதை பார்த்துட்டு மூசா நபிய தனக்குள்ள பயந்துட்டாரு. அப்ப இவர் எதிர்பார்க்காத ஒன்னது மூசா, மூசா தனக்குள்ள பயந்தாருன்னு எல்லாம் சொல்லி கேட்டான். பயப்படாத, இன்ன காந்தலா நீதான் ஜெயிக்கக்கூடியவர் என்று நாம் சொன்னோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயத்தில் அவரை எதிர்பார்க்கல. இந்த அற்புதத்தை வந்து இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில வெற்றி தருவான் மட்டும் நினைச்சாரு, இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. அது 20வது அத்தியாயத்துல 68 வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல கூட மந்திரவாதிகள் எல்லாத்தையும் போட்டான். இந்த சம்பவம் மூசா நபி வரலாறுல சம்பவத்தை நேரம் தெரிவிங்க, எல்லாம் சஸ்பென்ஸ் நினைக்கிறாரு, வரலாறுக்கு நம்ம போகல. மூசா நபி மந்திரவாதிகளுக்கு முதல்ல போட்டி, அந்த இடத்தில் அவர்கள் வித்தையெல்லாம் காட்டுறாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கணும், கைத்தறியை உடனே போட்டிருக்கோம்ல, போடல. அவர் மாதிரி நிற்கிறாரு. ஆர்டர் வரும் நம்மள பக்கம் ஒரு தெரியுது. அதாவது அவர்கள் வித்தை எல்லாத்திட்டாங்க. காட்டி முடிச்ச உடனே அவர் திகைத்து போய் நிக்கிறாரு. திகைத்து எதுக்கிறாரு, ஆர்டர் வரணும், நானா இந்த கைத்தறியை போட்டால் ஒன்னும் ஆவா, கைத்தறி தான் கிடக்கும்.
அவன் சொன்ன பிறகு போட்டா அதுல ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு திட்டு நிக்கிறாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு உடனே நாம் அறிவித்தோம். எப்ப அறிவிக்கிறான்? ஸ்பாட்ல வச்சு அறிவிக்கிறான். அரை மணி நேரத்துக்கு முந்தி கூட அனுப்ப அல்லாஹ் கொடுக்கல, போகும்போது சொல்லி அனுப்பல. அங்க போய் நிப்பாட்ட வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேங்கிறது அப்பதான் அவருக்கே தெரியுது. எல்லாம் போட்டாங்க, நான் என்ன பண்றது, இப்ப போட்டிக்குன்னு வந்தாச்சு, உன் சொல்லுக்கு நான் வந்துட்டேன், நான் எப்படி இதை பேஸ் பண்றது அப்படி திகைத்து நிற்கும் பொழுது வௌஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அல்கி அஸாக, உமது கைத்தடியை கீழே போடு என்று அறிவித்தோம். ஃபைதாஹி தல்கஃபு மா யாஃபிகூன், அது அவர்கள் செய்ததை விழுங்கி விட்டது. போட்டது அப்பதான் போறாரு. வித்தையை நடத்தும் பொழுது எப்ப போடுறாரு? வித்தையை பார்த்துட்டு பயப்படுறாரு, ஆர்டர் வருது போடு, அப்பதான் நடக்குது வேலை. அவரப்படுறாரு உங்களுக்கு. அப்ப இது எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயத்துல 117, ரொம்ப விட்டான வசனம் இது. இது களத்துல நின்று அவருக்கு அந்த அதை கொடுக்கல. 7வது அத்தியாயத்துல 117வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சுகிர்பி நிக்கிறாரு, தரிட்டு வர்றாங்க இவர்கள் கூட்டத்தார்கள், தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க மூசாவும் பனி இஸ்ராயலும் தப்பிச்சு ஓடுறாங்க. முன்னாடி வந்து கடல், பின்னாதிரிகள், இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு ஓடுமோ வசமா மாட்டிக்கிட்டாங்க. முன்னாடி கடல் வந்துருச்சு, அதை தாண்டி போக முடியல. இந்த பொருள் அதை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப ரொம்ப திகைச்சு போய் நிக்கக்கூடிய நேரத்துல அப்புறாரு மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா யாப்தா இன்னால முதற்கும் மூசாவே மொத்தமா மாட்டிக்கிட்டவன், என்ன இந்த மாதிரி மாட்டி விட்ட கொஞ்சம் இருக்கு மாட்டிக்கிட்டவன் சொல்லி மக்கள் எல்லாம் மூசா கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ என்ன பண்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னமா ரப்பி ஸஹதீன், என்னோடு என் இறை இருக்கிறான், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். என்ன காட்டுவான்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு கடை விளக்கும் என்றோ அதன் வழியா நம்ம தப்பி போவோம் என்றோ அவருக்கு தெரியாது. இல்லன்னா என்ன சொல்லிருப்பாரு, இந்த பாரு நான் காட்டுறப்ப ஒரு அடி அடிப்போம் பாரு, 2 பழக்கம் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, இன்னமா ரப்பி ஸஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாவது வழி எனக்கு காட்டுவான், ஒருத்தர் காட்டுவான். பெருக்கி வந்துட்டானா கவலைப்பட காட்டுவான்டாரு. உடனே காட்டிதான் அல்லாஹ், உலகத ஔஹைனா இலா மூசா, உடனே மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அஸி இபாதி ஃபத்ரிபு லஹும் தரீகன் ஃபில் பஹ், கடலிலே ஒரு வழியை ஏற்படுத்தி என்று அவருக்கு நாம் வந்து அறிவித்தோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே கருத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஔஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அனிரிப்பி அராக்கல் பஹர, உங்கள் கைத்தடியால் கலை அடிப்பீராக என்று அறிவித்தவுடன் பன் பலக்க, கடல் பிளந்தது. அறிவித்தவுடனே பிளந்துச்சு. நான் கேட்கிறேன், அல்லாட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு இவருக்கே அற்புதம் செய்ய ஆற்றல் இருந்தா, அல்லது இவருடைய கைத்தடிக்க அந்த ஆற்றல் இருந்தா, மக்கள் கேட்டவுடனே டப்புன்னு அடித்து வாதையை உண்டாக்கி கடத்தி கொண்டு போன மக்கள் கடல் பிளந்து வழி கொடுத்துட்டு நல்லவர்கள் காப்பாற்றப்படுறாங்க, அது எதிரிகள் கூட்டம் கடல் அழிக்கப்படுகிறார்கள். இது வந்து இந்த சம்பவம் வந்து மூசா நபி வரலாற்றுல முக்கியமான ஒரு சம்பவம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் அல்லாஹ் ஒரு விதத்துல காத்துட்டு இருக்கிறார். அல்லாஹ் அடின்னு சொன்ன உடனேதான் கைத்தெல்லாம் போட்டு வேலையும் செய்யுது. பாவமாறு அல்லாஹ் சொல்லும் போது, காலையில் அடிக்கிறார் தண்ணி வருது அல்லாஹ் சொல்லும் போது, கடல் அடிக்கிறார் 2 பழக்குது அல்லாஹ் சொல்லும் போது, அதுக்காண்டி அவர் நினைக்கிறது நடக்காது. அவர் அப்படி நடக்கும் அவருக்கு சொல்லப்பட்டிருந்து அவர் அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டாரு. எல்லாச்சும் இந்த கையில வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இதை நம்ம விளைவிக்கிறோம். இது 26வது அத்தியாயத்துல 64வது வசனத்தில் இதை காணலாம். 20வது அத்தியாயம் 77வது வசனத்திலையும் கூட இதை காணலாம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிறங்க, அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சுக்கிறாரு. அவருடைய அற்புதங்கள் அல்லாஹ் சொல்லிக்க. என்ன அற்புதம்? களிமண் மாதிரி ஒரு உடைய செஞ்சு இறை தூதர்னு சொல்லி நம்பணும்ல அவங்க, செஞ்சு அதை வந்து பறவையா மாத்தி காட்டுவாராம். அப்படி ஒண்ணு செஞ்சு காட்டிருக்காரு. சில நேரங்கள் அவையில் செஞ்சுட்டு பாரு இல்ல, அப்படி செஞ்சு காட்டி மக்கள் ஒரு இதை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வெண்குஷ்டம், பிறவி குருடு, இதுகள் எல்லாம் தீர்க்க முடியாத நோய் என்று சொல்றாரு. பிறவி குருடு சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி குருடா இருந்து பார்வை இருந்து குருடா போனா சரி பண்ணலாம். பிறவில குருடா இருந்தா நரம்பு பண்டனமே இருக்காது, சரி பண்ண இயலாது. பிறவி குருடை வந்து இவராரு குணமாக்குற, தடை விட்டோம் குணம் வர மாதிரி 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் நடக்கிறத பத்தி அவர் வந்து சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஈசா நபி அந்த மக்களுக்கு சொன்ன போதையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். சொல்றாரு தெரியுமா, இன்னி அஹ்லுக்கும் மின தீனிக ஹைஅத்தி தைரி, நான் களிமண்ணிலிருந்து பறவையை பொருள் நான் சமைக்கிறேன், பீகி அதில் நான் ஊதுகிறேன், இப்பொழுதுதான் ஏன் வேலை. யகூனு தயர் இதுனில்லா, அல்லாஹ் அனுமதி கொடுத்தா நிறைய மாறும். இதுன்னு இல்லாது அதான் நான் மாத்திரேன் சொல்லல, களிமண்ணால் நான் செய்யறது ஏன் வேலை, அதுல ஊதுறேன் அது ஏன் வேலை. அப்புறம் பறவையா மாறுறது எப்ப மாறுதுன்னு கேட்டா இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அது மாறுகிறது அப்படின்னாரு. யாரெல்லாம் மாதிரி ஒன்று செய்ய போறேன் கேட்கறாங்க, பர்மிஷன் கொடுக்கறான்னு கேட்டதும் செய்வாரு. அப்ப ஒரு நாட்டம் நடக்கும். இவர் பறவையை செஞ்சு ஊதி விட்டாருன்னா பறவை உண்டாகாது. அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தால்தான் நடக்கும். இப்ப நேரங்களுக்கு 1-2 தடவை செஞ்சிருப்பாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி பிறவி குருடு அந்த வெண்குஷ்டத்தை நீக்கிறத சொல்லும் பொழுதும் இப்படிதான் சொல்றாரு, ஒவ்வொரு லக்குமாக ஊசியில் மூத்தா தீவில்லா, இறந்தவரை கூட இருக்கிறாரு. அதுக்கான செட்டா அப்படித்தான் வீராக்கினாரும் கிடையாது. வந்து அத்தாட்சி கேட்கும் பொழுது நீ இறை தூதருங்கிறப்பா எதை வச்சு நம்புறது, வேற ஒரு ஆள் இறந்து போனாலும் வீரரை காட்டுறேன், அதை ஒத்துக்கிறியா? அல்லாஹ் கேட்கிறாரு. அது மாதிரி 1-2 செஞ்சிருக்கிறார். அப்ப இது அல்லாஹ் அவர் சொல்லும் என்ன செய்யறாருன்னா, அல்லாவின் அனுமதி பெற்று அது பெற்று மக்களுக்கு சொன்னாரு.
3வது அத்தியாயத்துல 49 வசனத்தில் இதை பார்க்கலாம். இதையே அல்லாஹ் அவரை பார்த்து சொல்றான், ஈசாவே உனக்கு நான் செய்த அருளை எண்ணி பார்த்தாயா? இது ஈசா மக்கள்கிட்ட சொன்னது. இப்ப என்ன செய்யறான், ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னதை அவன் எடுத்து சொல்றான். திருமறை குர்ஆன்ல காட்டுகிறான், நீ கலிமண்ணால ஒரு உருவத்தை சமைப்பாய், அதை ஊதுவாய், என் அனுமதியில் அது பறவையாக மாறும், உனக்கு அந்த பாட்டு தந்தனா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது அல்லாஹ் சொல்றான். என் தரவுப்படி, என் அனுமதிப்படி, என்னுடைய ஆர்டர் படி நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லா நபிமார்களும் நூஹ் நபிக்கு கப்பல் செய்யற ஆர்டர் பண்றான், அவர் உலகமே பொத்து செய்கிறோம், இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படிதான், என் கட்டளைப்படி கப்பலை செய்யி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்படி எந்த ஒரு நபி அந்த அற்புதங்கள் நிகழாலும் எப்படி நிகழ்வுன்னு கேட்டா அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கித்தான் நிகழ்வுற, எப்ப பார்த்தாலும் மந்திரவாதியே அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி இருந்தா நபிமார்களை கூப்பிட்டாங்க. அற்புதத்தை விட்டுருங்க, தன்னையை காத்துக்கிறது புரியுது இல்லையா, உலகத்துக்கு அற்புதம் செய்யற விட்டுருங்க. நபிமார்கள்ல பல பேர் கொலை செஞ்சாங்களா இல்லையா? கொலை செஞ்சிருக்காங்க. குர்ஆன் சொல்லுது, கொலை செய்யறது தங்களை காத்துக்கிற அற்புதம் அவங்கள்ட்ட இல்லதானே, கொலை செஞ்சாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல, ஒதுக்க முடியாம ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுறது தானே, அது அவங்களால செய்ய முடியல. எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கொலை பண்ணாங்கல்ல, அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியதானே, செய்ய முடியல. அப்ப அவர்கள் தங்கள் அளவுக்கு எவ்வளவோ எதிரிகள் துன்பத்தை கொள்ளும்பொழுதெல்லாம் கூட அவங்க தபுதான் பண்ண முடிஞ்சே தவிர மந்திரத்துல வைக்கிற முடியல. அய்யூப் நபியை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன ஒரு அல்லாட்ட கேட்கிறார், கேட்ட பிறகு குணமாக்குன்னு சொன்னா அய்யூப ரப்பஹு அன்னி மஸ்ஸனியில் அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் நினைத்து பாருங்கள், அவர் தனது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். எப்படி செய்யறாரு, அன்னி மஸ்ஸனியில் யா அல்லாஹ் எனக்கு பெரிய துன்பம் வந்துருச்சே, நீதானே காப்பாத்தனு, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீங்க தான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை நாம் விளக்கினோம். அப்ப அய்யூப் நபிக்கு தனக்கு வந்த நோயை தீர்த்து கொள்ள முடியும்னு சொன்னா உலகத்துக்கு எல்லாம் நோய் இருப்பாங்களா? இவங்க அற்புதம் தப்பா வச்சுக்கிறாங்க. அவுலியா நபிமார்களுடைய நிலைமை இதுதான். திரும்பவும் கூட அவுலியாக்கள் மகான்கள் உழைத்துக் கொண்டு அவங்க நம்ம ரிசுக்கு தருவாங்க நினைக்கிறாங்க, நோய் தீர்ப்பாங்க நினைக்கிறாங்க, பைத்தியத்தை ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்மள பணக்காரனாக நினைக்கிறாங்க, புள்ளுக்குட்டி தருவாங்க நினைக்கிறாங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தருவாங்க நினைக்கிறாங்க, தொழில் அபிவிருத்தி தருவாங்க. யாரு இறந்து போன ஆளுக்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் நினைத்துக் கொண்டார்கள். யாரை பத்தி நினைக்கிறாங்க? நபிமார்களை பத்தி இல்ல, நபிமார்களுடைய கால் தூசுப்பட பெறாத மற்றவர்களை பற்றி. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்தவர்கள் நபிமார்கள். எந்த அவுலியா மகானா இருந்தால் நபிமார்களுடைய அந்தஸ்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இறைவன் கிடைச்சு அவங்க. நான் அவுலியான்னு சொல்றது நிலா நினைச்சுக்கிட்டது, நல்லவராகவும் இருக்கிற பிராடாவும் இருக்கான். நான் ஒரு ஆள் அவுலியா நினைக்குவேன், ஏமாந்து போய் நான் அவுலியா நினைச்சிருவேன், அவர் பிராடாரு. அல்லாவுக்கு தான் தெரியும் நல்லவராகவும் இருக்கான். நாம் அவுலியா நினைக்கக்கூடிய ஒருத்தர் நல்லவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஏமாத்துறவரா அவுலியா நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் அவுலியான்னு கும்படைய வழிபடக்கூடியவர்கள் உண்மையிலே மனிதர் வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, கற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்பெல்லாம் ஒருத்தர் இருந்தாலும் ரெக்கார்ட்லாம் கிடையாது. சில ஆட்களை சொல்றாங்களா அந்த குரு அடங்கியிருக்க, அவர் யாரு எந்த வருஷம் அவங்க இருக்காது, ஒரு ரெக்கார்டு இல்லாத வெளிமுறை இட்ட முடியும். இவங்க அப்படியா? நபிமார்களுங்கிறவங்க கன்ஃபார்மா இறைவனால் தேர்வுப்பட்டவர்கள், நல்லடியார்கள். நல்லடியார்கள் என்கிற சந்தேகம் இல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வகியை பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லா நாடு நாத்தான் ஒரு அற்புதத்தப்பான்னு தெரியும் பொழுது இப்படி அற்புதத்தை யார் வேணாலும் செய்ய முடியும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முத்தாய்ப்பா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி ரெண்டு ஒரு வசனங்களை சொன்னா போதும், 2 வசனங்கள் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி சொல்றாங்க. பாலு 17வது அத்தியாயம் 90, 91, 92 ஆகிய வசனங்கள் 93. இந்த வசனங்களில் அல்லாஹ் சொன்னார், வகாலு இவர்கள் கூறுகிறார்கள், லன் நுமின லக ஹத்தா தஃப்ஜுரனா மினல் அர்லி யம்பா. முஹம்மதே, உன்னை நாம் நம்புவதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு நீரூற்றை நீ உண்டாக்கி காட்ட வேண்டும். அந்த நீரூற்று கஷ்டம். நம்ம பூமியில நீர் இருக்கலாம், பாலைவனத்தில் நீரூற்று இருக்குமா? நீரூற்று இல்லாத பூமியில கேட்கிறாங்க, நீங்க இறை தூதர்ங்கிறீல, ஒரு நீரூற்று உண்டாக்கி காட்டு. அல்லது ஜன்னத்தும் நகீலின், அல்லது உனக்கு என்ன சொன்னா திராட்சை பேரிச்சை மர தோட்டம் ஒன்று இருக்க வேண்டும். அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அதன் அடியிலே அதன் ஓரங்களிலே ஆறுகள் பீரிட்டு ஓடிக்கொண்டு ஆறுகளாம். சவுதி அரேபியாவில் போய்கிட்டு மதீனாவோட ஆறு இறங்குறாங்க, ஆறு உண்டாக்கி முதல்ல என்ன செய்யணும், நீருற்ற பீரிட்டு வர செய். அது வராது, பாலைவனத்தில் கஷ்டம். என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு பேரிச்சை தோட்டத்தை உண்டாக்கி அதுல 6 நாள் உண்டாக்கி ஓடணும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும், தரஸ்தம் இல்லாம. அந்த மாதிரி விளையக்கூடிய விலையை நீ செய்யணும் என்று கேட்டார்கள். குர்ஆன் சொல்லுது என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் வந்துட்டார்கள். அல்லது வானத்தை எங்க மேல இடிஞ்சு உருவ சொல்லு, அப்பா ஏத்துக்கிறோம்.
வானத்துல ஒரு வகி வருதுப்பா, ஒரு துண்டு வளர்ந்து நம்ம ஊர் வந்து நூட்டுமே வானத்துல ஒரு பீஸ் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அப்ப ஏத்துக்கிடுவோம், அல்லாஹ் போட சொல்லி பார்ப்போம் அப்படின்றாங்க. அல்லது அது தகத்திய வில்லாகி வல் மலாய்கத்து கலா, இல்லன்னா அல்லாஹ் கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டு, இந்த இடத்துல அல்லாஹ் இவன் தான் என்னை அனுப்பி வைத்தான்னு சொல்லி ஏத்துக்கிறோம். தகத்திய வில்லாகி அல்லாவே கொண்டு வா மலாய்கத்தி வாழைகளை கொண்டு வா, கதிரா கண்ணுக்கு நேரம் கொண்டு நிப்பாடா, அல்லாஹ் கொண்டு வா, இல்ல மலக்கு கொண்டு வரையில் தானே வந்தாரு, அவர் கொண்டு நிப்பாடி காட்டு, எங்க காட்டு, நாங்களும் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அல்லது இதெல்லாம் செய்ய முடியாட்டி சிலது குறுக்குத்தனமா கேட்கிறாங்க, சிலது செய்யலாம், சிலது செஞ்சு காட்டலாம், அப்படிப்பட்டதும் கேட்கிறாங்க. அவங்க கூறலுக்கு பைத்தும் சுகுர்பில், அல்லது வந்து தங்கத்தால் உனக்கு ஒரு வீட்டை காட்டு, நீ இருக்கிற குடிசை, நீ தங்கத்தினால என்ன செய்யணும், உனக்கு ஒரு வீட்டை கட்டிக்குது, இவ தங்கத்துல வீடு வச்சிருக்காரு, இறைத்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது என்ன செய்யணும், அவன் தற்பாதித்தான், நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும், இப்படி வானத்துல மேல ஏறிப்போ, அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கணும், வானத்துல மேல ஏறிப்போ, வளர்மீனல் ருக்கையிக்க அத்தா துணத்தில் அழகினா கிதாபு நக்கரவு, நீ மேல போன நாங்க நம்ப மாட்டேங்க, கண்கட்டித்த பண்ணி மேல போயிட்டு வரும்போது புத்தகத்தோட அது சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மேல வெறுங்கை பெரும் ஆளா போகல, இங்க வரும்போது ஒரு புத்தகத்தோட நாங்கள் வாசிக்கிற கொண்டு வந்து அல்லாஹ் தான் சொல்லு, வெறுங்கையா மேல போயிட்டு இந்த அடுக்கு அழுது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நாங்க வேதம் ஏத்துக்கிறோம், வேதம் ஏத்துக்கிட்டா உன்னை தூதர்னு ஏத்துக்கிறோம் இவ்வளவு கேட்டாங்க. இதுல வந்து சிலது எத்தனை வாதமா உள்ளது இருக்குது, சிலது என்ன அல்லாஹ் நாடுனா பாறையில தண்ணி வர வச்சவனுக்கு பாலைவனத்துல வர வைக்கலாதா, பாறையில தண்ணி வர வச்சான்ல மூசா நபிக்கு, பாலைவனத்துல வர வைக்க முடியுமா, செஞ்சு காட்டுறாங்க தானே, நம்புறேன்னு சொல்றாங்க இல்ல, பாறையில தண்ணி வர வைக்க முடியும் பாலைவனத்துல. அதுல ரசூலுல்லாஹ் தேர்ச்சி தோட்டத்தையும் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன ஒரு அறை உண்டாக்குறது அல்லாஹ்வுக்கு கஷ்டமா, அதுவும் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும், லேசான விஷயம் தான். அது வந்து ஒரு தங்கத்துல ஊடு கொடுக்குற பெரிய விஷயம் அல்லாஹ்வுக்கு, அப்படி கூட செஞ்சு காட்டிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா, இப்படிலாம் ஒன்று வந்து கேட்கறாங்க, என்ன பதில் சொல்லணும் தெரியுமா, குல், இதான் முக்கியம், முகமது அலி சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூயவன், ஹல் குன்து இல்லா பஸரன் ரசூலா, நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கேனே தவிர நான் வந்து மந்திரவாதியே இல்லப்பா, அல்லாஹ்வா இல்லப்பா, நான் மனிதன், அல்லாஹ்வோட தூதன். தூதன் வந்துட்டு அல்லாஹ் செய்யற வேலையை கேட்காத, தூதன் என்றால் மெசி கொண்டு வர்ற வேலை தான், நீ நினைக்கிற வஞ்சு காட்டுற வேலை எனக்கு கிடையாது என்று சொல்றாப்ப. இதுல என்ன விளங்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அற்புதம் கேட்கிறாங்க. அது எதுக்கு கேட்கிறான், சொந்த விஷயத்துக்கு கேட்க, ஈமான் போடுறவங்க கேட்கிறான். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவுலியா கராமத்துல அப்படி இல்ல, சும்மா வைத்த வலி தலைவலிக்கெல்லாம் வைத்த வலி இருக்கு அந்த இடத்துல. இவன் எது கேட்கிறான், நம்புவோம், நீ மாத்திரம் இப்படி செஞ்சு காட்டினா ஒட்டுமொத்தமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோங்கிறான். அப்படி செஞ்சு காட்டி ஏற்றுக்கொள்ள வைக்கல, இவர் செஞ்சாரு வந்துடக்கூடாது பாக்குறான். அதெல்லாம் முடியாது, நான் என்ன நினைக்கணும் தர அதுக்கு மேல நீ நினைச்சாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி போறான் அல்ல. அப்ப நான் மனிதர் என்று சொல்லு, தூதர் என்று சொல்லு, இது 17வது அத்தியாயத்துல 90ல இருந்து 90 வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு வசனம் 3:128, இது ரொம்ப வெயிட்டான வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல அவங்களுக்கு அடி வாங்கி ரத்த சிந்தின நேரத்துல நாசமா போட்டுட்டாங்க, எதிரிகள் அழிஞ்சு போயிரு, வெற்றி பெறுவாளி வருவா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா, மின்னல் அம்ரி செய்வோம், அதிகாரம் நமக்கு எந்த பங்குமே கிடையாது, சொன்ன செய்தி போய் சொல்லிட்டு வரணுமே தவிர அவன் நாசமா போவான்னு சொல்லி நீ யாரு, அல்லாஹ் கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறான், லக்க மினல் அம்ரி செய்வோம், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது, சொன்ன செய்தி சொல்லணும் அவ்வளவுதான். உன்னை யாரும் அழிஞ்சு போயிருவானா, உன்னை ஓட்டியால நீ சாபம் விட்டா ஒண்ணுலாம் போயிருவானா, அது நான் தீர்மானிக்கணும், நான் நினைச்சு அவன் வாழ வைக்குவேன், நான் நினைச்சு அழிப்பேன், நீ என்ன டிபெண்ட் பண்றது எல்லாம் கேட்கிறான். அப்ப அற்புதம் சுயமா இருந்தால் அது மீள வேண்டிய நேரம் இதுதான். சுயமாக அந்த சக்தி இருந்தா ரொம்ப பாதிப்பு வரும்போது நிகழ்த்தி காட்டணும், என்னை கொல்ல வரும்போது அந்த அற்புதம் உதவி செய்யணும், என்னை கொல்ற அழிக்கிறதுக்கு வர்றா, செத்து போற அளவுக்கு என்னை வேதனைப்படுத்தினா இந்த நேரத்தில் தான் செஞ்சு காட்டணும். முடியாது, இந்த கோவப்பட்டு சில வார்த்தைக்கு இவ்வளவு கடுமையான வார்த்தையை யூஸ் பண்றான்னு சொன்னா பாருங்களேன். அந்த அற்புதம் என்பது நபிமார்கள் எல்லாம் கொடுத்துதான் அனுப்புகிறான். ஆனா அவங்க நினைச்சதை நேரத்தில் முடியாது, நினைச்ச அற்புதத்தெல்லாம் செய்யாது, மக்கள் கேட்ட அற்புதத்தெல்லாம் செய்யாது. நல்லா அவங்க கேட்கிறாங்க பாருங்க, கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். நினைக்கிறாரு பாருங்க, நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டான். அல்லாவா நினைச்சு அல்லாவா கொடுக்க நேரத்துல கொடுக்கிற அற்புதம் கொடுப்பான். ஆனால் அற்புதம் கொடுக்கப்பட யாரும் அனுப்பப்படவில்லை. அந்த அற்புதம் தவிர கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மனிதர் தான் இருந்தார். இந்த கைத்தடியால் பாம்பு உண்டாக்குறது அப்படி மற்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் மனிதர் இருந்தார். இந்த அற்புதத்தை கழிச்சிட்டு பார்த்து சொன்னா பாக்கி எல்லா வகையிலும் மனிதர்களாகவே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 2 விஷயம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேய்த்துதர்கள் என்பவர் என்று சொல்லி பொய்யர் நம்மளை ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கை பண்றான். நபி ரசூல் சொன்னா உன்னுடைய எவிடன்ஸ் கொண்டு வான்னு கேட்கணும், அற்புதத்தை கொண்டு வான்னு கேட்கணும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகள், எத்தனை பேர் அற்புதங்கள் கொண்டு வந்திருக்க, எத்தனை பேர் அதிசயங்களை மக்கள் மத்தியிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ள அற்புதம் என்ன தெரியுமா, திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான்,
எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதம் எதுன்னு கேட்டா அது திருக்குரான் தான். அது பெரிய அற்புதமா அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்றாங்க. அது கடைசியா நம்ம பாத்துக்கிறோம். திருக்குரான் தான் எப்படி அற்புதமா இருக்குங்கிறத நபிகள் காட்ட சொல்லுவோம்ல, இந்த நபிமா வரலாறுல கடைசியா சொல்லக்கூடிய நேரத்துல பார்த்துக்கலாம். அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அற்புதங்கள் இவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் கூட உயிரோட இருக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்த்த நபியா இருந்தாலும் மரணிச்சுட்டா நிகழ்த்த முடியுமா? உயிரோட இருக்கிறதே ஒரு கண்டிஷனோட தான் நிகழ்த்த முடியும் இருக்குது. மரணித்த பிறகு நிகழ்த்த முடியுமான்னு நிகழ்த்த முடியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தவர் அறியாமையினால நபிகள் நாயகம் தலத்துல மூத்தா போன பிறகு இறந்து போன பிறகு அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக ஓதுறாங்க. அங்க ஆஜராயிருவாங்களாம். ஓதுறாங்கன்னு சொன்னா அந்த சபைக்கு ரசூலுல்லாஹி வந்துருவாங்க. அது வரும்போது வாசம் அப்படி மல்லிகைப்பூ வாசம் திடீர்னு அடிக்கு. எவன பாக்கெட்ல மல்லிகைப்பூ சென்று தெரிஞ்சு அடிச்சுட்டு போகுது. நபிகள் நாயகம் வருவாங்களாம் அந்த சபைக்கு. நமக்கு தெரியாது, ஆனா வருவாங்களாம். அது மல்லிகைப்பூ வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் கப்சா விட்டுட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் இறந்து போன பிறகு நபியாவே இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுதே இவ்வளவு கருத்து அற்புதம் நிகழ்த்துவதற்கு உயிரோடு இருக்கிற காலத்தில் நினைச்சு செய்ய முடியாது. கோரிக்கை வச்சதுனாலையும் செய்யாது, நினைச்ச நேரத்திலும் செய்ய முடியாது. அவனா பார்த்து செய்ய சொல்லும் போது செய்ய முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணத்துக்கு பிறகு இருக்க முடியுமா? முடியாது. திருக்குரான் பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது மரணத்தையும் உயிரையும் அழகா வேறுபடுத்தி உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உயிரோடுள்ளவர்கள் என்பது இயங்குவார்கள், மரணப்பது இயக்கத்தை நிறுத்தக்கூடியது. உயிரோடவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அவ்வளவு தெளிவா டிஃபரன்ஸ் பண்றான். உயிர் இருக்கும்போது என்னவோ அதுவும் மரணமும் ஒரு சமம் கிடையாது அப்படி சொல்றான். அதே மாதிரி எல்லாம் சொல்றான். நல்லடியார்கள் சில அழைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் அம்பாத்துன் இன்னல்லது தகுன நின்று என்ன சொல்லிட்டு அம்பாத்துன் இறந்து போனவர்கள் வயிறு அகையின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. ஒமா எஸ் ஒருன ஐயான இபூன் எப்போது எழுப்பப்படுவோம் என்பவர்களுக்கு தெரியாது. அது இறந்த ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் நல்லியார்களா இருந்தா கூட நாங்கள் இப்போது இறைவனால் எழுப்பப்படுவோம் என்பது கூட தெரியும். மூத்தாக்கள் உயிர் அற்றவர்கள் அப்படின்னு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இது 16வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இதை காணலாம். அதே மாதிரி இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர் சமமாக முதல் சொன்ன வசனம் 5வது அத்தியாயம் 22வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னக்கலா துஸ்மில் மௌத் இறந்து போனவரை செவியேற்க செய்ய உன்னால் முடியலாம். உயிரோடு உள்ள ஆளுக்கு தான் காயம் கேட்க முடியல. மூச்சு என்பது இந்த கேட்கத்தை அழிச்சிருது, உணர்ற சக்தி அழிக்கிறது, விளங்குற சக்தி அழிச்சிருது. அவர்களுக்காக வேண்டி 27, 80, 52 ஆகிய வசனங்களில் இதை சொல்லிக்க. இதை விட ஒரு தெளிவு சான்று வேணும் சொன்னா உசைர் பத்தி நீங்க எடுத்துக்கலாம். அவர் நதியா இல்ல நம்ம பாத்துக்கிற போறோம். அவர் என்ன பண்றாரு, ஒரு பாலடைஞ்ச ஊரை நோக்கி கடந்து போகும்போது ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த ஊர் இந்த மாதிரி பாலடைஞ்சு போச்சு, இந்த மாதிரி போன ஊர்களை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்ப உடனே என்ன செஞ்சான், அல்லாஹ் என்ன செஞ்சான், சந்தேகப்பட்டு வேண்டி அவரை மூத்தாக்கி போடுறான். அந்த இடத்துலயே எவ்வளவு நாளைக்கு ஆக்குறான்னா 100 வருஷம். ஆமி 100 ஆண்டுகள் அவரை எப்படி செய்து விடுகிறான். குரான்ல வரக்கூடியது. எழுப்பி எல்லாம் கேட்கிறான். கம்மல பித்த எத்தனை நாள் தூங்கிருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். எத்தனை நாள் இருந்திருப்பாரு. அவர் சொல்றாரு லபிஸ்து யௌமன் பால யௌமின் ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான். அதாவது அவர் போய்கிட்டு இருக்காருலங்க பகுரை பார்த்துக்கிட்டு இது எப்படி அல்லாக்குவான் அந்த மாதிரி பாலடைவு போன ஊர் எல்லாம் இப்படி எல்லாம் தீர்ப்பிப்பான்னு நினைக்கிறாரு. நினைச்சோம் அமா தகுல்லாகும் மேத்தாமி 100 வருஷம் அந்த இடத்துல அவரை மூத்தாக்கி போட்டுறான். 100 வருஷம் கழிச்சு எழுப்பி எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு நல்லா கேட்கறான். 100 வருஷம் சொல்ல வேண்டியதானே, 6 நாளுங்கிறாரு, இல்லாட்ட 1 நாளுங்கிறாரு. தான் 100 வருஷம் இருந்து அவருக்கு தெரியல. பூமிக்கு மேல கிடந்தும் தெரியல. இத்தனைக்கும் பூமிக்கு உள்ள கிடக்கல. அவரு பூமிக்கு மேல கிடந்தாரு. மேல கிடந்து கூட தன் மீது 100 வருடங்கள் கடந்தது அவருக்கு தெரியல. அப்ப தனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல. உனக்கு என்ன செய்வார் அவரு? ஒரு நபி தான் 100 வருஷம் இருந்து அவர் சொல்ல கேட்ட சொல்ல வேண்டியதானே. அல்லா கேட்டவன் 100 வருஷம் இருந்திருக்க. அப்பல என்னதுல இருந்து இறந்து போன ஆளு கட்டியா இருந்தாலும் ஒன்னும் தெரியாது. உலகத்தில் நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாது. தெளிவான சான்று இந்த கதையெல்லாம் சொன்னா இந்த சம்பவத்தை குரான் நமக்கு சொல்றான். பாடம் படிக்கிறதுக்கு இல்லையா, விளையாட்டுக்கு சொல்றான். அப்ப இறந்து போனவருக்கு ஒன்னும் தெரியாது. இதை உறுதியா நீங்க நம்பணும். அதுக்கு சொல்லி காட்டுறான். கமல் லபிஸ்த எவ்வளவு நாள் கழித்திருப்பாய் கேட்டவுடனே லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின் ஒரு நாள் இருக்கு, இல்லாட்டி அதை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். பல் லபிஸ்து மேத்த ஆமீன் 100 ஆண்டு போய் நீ படுத்து 100 ஆண்டு ஆச்சு. நேத்து படிக்கிட்டு இருக்கிறியா? நீ படுத்து 100 ஆண்டு ஆகி தொந்தரிலா ஆமிக்க சராபிக்க சன்னகு ஒந்துரிலா ஹிமாரி நீ உணவு கொண்டு வந்தாய், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாய், ஏறி வந்தாய். அந்த 3ஐயும் பாருங்கிறான். நீ கொண்டு சாப்பாட்டை பாரு, நீங்க தண்ணியை பாரு, 2 கெட்டு போகாம இருக்குதா? ஏறி வந்த கழுதையை பார், அது எப்படி இருக்கு? அது எலும்புதான் கிடக்குது.
வந்து அந்த உணவை ஒரே இடத்துல ஏர் கண்டிஷன் பண்ணி இந்த உணவையும் சோத்தையும் நல்லா காப்பாத்துறான். அந்த ஏரை கண்டிஷன் பண்ணிடுறான். நீ கண்டிஷன் பண்ற ரூமை அல்லாஹ் பண்ண முடியாதா? மனுஷன் வந்து ஒரு பதவியை வந்து செய்யறா, அதை வந்து பிரிட்ஜ்ல வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு என்ன செய்யறான், ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் செய்யல. ஒன்னால அல்லாஹ் என்ன பண்றான், அந்த நீர் இருந்த இடத்தை வந்து அப்படியே வந்து ஏர் கண்டிஷன் பண்ணி போடுறான். பண்ணி அது அச்சமா இருக்குது. இந்த கழுதை இருக்கு பாருங்க, ஏர் இந்த கழுதை ஒரே இடத்துல 2 கழுதை நடக்குது. கழுதை வந்து எலும்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்ல. நல்லா சொல்லி காட்டுறான், ஒன்னொரு இளமி அந்த எலும்புகளை பார், கைப்ப நுண்சிசுகா அவற்றை எவ்வளவு திரட்டுகிறோம், சும்மா அச்சுஹா லஹமா எப்படி இறைச்சி அதுக்கு போர்த்துகிறோம், பிறகு பார் என்று சொன்ன உடனே திருச்சி நிக்குது. இவர் அத்தனை கேட்டார், எப்படி இருக்குவாண்டு, இப்படிதான் இருக்குவான். பல்மாத்த பையன் அளவு அவருக்கு தெளிவான கால ஆளும் அண்ணல்லா ஹலா துளி செய்யும் கதி, அல்லா எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ள வந்து வழங்கிக்கிட்டான், என புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. திருமறை குர்ஆன்ல 2 சூரத்துல் பக்கரா 259வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எது சொல்றேன்னா, இந்த இறந்தவர்களை போய் கும்பிடுறாங்க, அப்படி ஆச்சரியப்படுறோம். நபிமார்களுடைய நிலைமை சொன்னா இந்த சமுதாயம் என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் ஆண்டவரை மனிதன் ஆண்டவர்களை இறந்துட்டாங்க, உயிரோடு இறந்துட்டாங்க, நல்லா தெரியுது. நபிமார்களுக்கே உலகத்தில் நடக்கிற ஒண்ணும் சரியா சொல்றாங்க போது நீங்க எப்படி அவங்களை அழைக்கிறீங்க? அப்ப குர்ஆனத்துக்கு எரிஞ்சிட்டு அழைக்கிறீங்களா? இந்த சமுதாயம் அழைக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம கேட்கிறது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹ். அதை சொல்லி காட்டுறான், யௌம யல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஃபயகூலு மா உஜிப்தும், உங்களுடைய அழைப்புக்கு என்ன பதில் தரப்பட்டது என்று அல்லாஹ் கேட்பானா. காலு லா இலாஹ, யா அல்லாஹ் எங்களுக்கு அதை பத்தி ஞானம் இல்லை, யார் யார் ஏத்துக்கிட்டான்னு தெரியல, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம், எத்தனை பேர் ஒழுங்கா நடந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இன்னக்கு அன்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை நீதான் அறிந்தவன் என்று எல்லா ரசூலும் சொல்லுவாங்களாம். ரசூலாட்ட கேட்பான்ல, என்னாச்சு நீ சொன்னியப்பா, எத்தனை பேர் ஏத்துட்டான்? நான் இருந்த வரைக்கும் உள்ள மக்களை சஹாபாக்களை பார்த்தனே தவிர 14 உள்ள மக்கள் நானா பார்த்தேன், எனக்கு தெரியாத நாங்க நபிகள் சொல்லலாம். அப்போ ரசூலுமா அழைத்து விசாரிக்குவேன், உன் சமுதாயத்தில் உன்னுடைய அழைப்பிற்கு எந்த அளவுக்கு பதில் தந்தார்கள் அப்படி கேட்டால் எல்லா ரசூலும் சொல்றாங்க தெரியாதுங்கிறாங்க. லா இல்மலனா, உங்களுக்கு இல்மு இல்லை, இதை பத்தி அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் யார் யார் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளங்கிறவருக்கு இருக்கும். அவர் மரணித்து விட்டாரையானால் அவர் கொள்கை அதுக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கிறவருக்கு தெரியாது, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாது. நபிமார்களுடைய நிலைமை இதுன்னு சொன்னா நம்ம எப்படி வந்து மற்றவர்கள் அறிவாக நினைக்கிறது? இது ரொம்ப அடிப்படையாக நபிமார்கள் வரலாறு புரிவதற்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் விஷயத்தை நம்ம கவனமா இருந்தா வலிக்க மாட்டோம். இந்த அற்புதத்தை காட்டி தான் வலிக்கிறதுக்கு இருக்கோம். வலிக்கிறதெல்லாம் இந்த குர்ஆன்ல சொன்ன இந்த அற்புதம் காட்டி அது தப்பான வியாக்கியானம் கூட அற்புதத்தை நம்ம சொல்றோம். கைத்தடியை பாம்பா மாறுச்சுன்னா அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த அந்த சத்திரங்களை படைத்திருக்கிறதோடு ஒப்பிடும் பொழுது இந்த சூரிய சந்திரனை படைச்சிருக்க அற்புதம், இந்த பாம்பா மாறினது அற்புதம் அல்லாஹ்வுக்கு முடியும் என்று நாம நம்புறோம். அது எந்த அளவுக்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சிவத்தை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவங்களுக்கு இருந்து சொல்ல முடியுமா? செஞ்சதில் அவங்க செய்வாங்க நம்ப முடியுமா? அதுதான் படைக்குரியது. அதனை சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களுடைய சில நிலைமைகள். அடுத்து நபிமாரத்தை அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் 2 விஷயம் இருக்கு. வரலாறு போவாங்க. நபிமார்கள் கரெக்டா புரிஞ்சிருந்தாக்கா வார கேட்கறதுல பயன் இருக்கும். நபிமார் என்னென்ன வழங்காம நீங்க என்னமோ ஒரு கற்பனையான வாங்கி இருந்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறு தராது. அதுக்காகத்தான் அது அவங்களை பற்றின எல்லா அம்சங்களையும் அறிந்து கொண்டு நம்ம பார்ப்போம். நாளைக்கு நபிமார்களை பற்றி இன்னும் 2 இடம் இருக்கு, அதை முடிச்சுட்டு மதுரையில் நடைபெற்ற மார்க்க விளக்க மாநாட்டிற்கு ஒரு மாணிக் மகுடம் இந்த கண்கொள்ளா கண்காட்சி. மனுகுல வரலாற்றில் இஸ்லாம் பதித்த நீண்ட நெடிய சுவடுகளை கண்டு மகிழ காத்திருக்கும் நீண்ட வரிசை. தேனையை மொய்க்கும் தேனீக்களாய் தீன் விளக்கம் பெற வந்த இந்த கூட்டம் உன்னத எழின் உருக்காட்டும். களஞ்சியம் மகளிர் கல்லூரி தந்த அறிவு களஞ்சியங்கள், ஆயிஷா சித்திகா கல்லூரியின் அணிகலன்கள், அல்-இர்ஷாத் கல்லூரியின் அரிய தயாரிப்புகள் மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கிச் சொல்கிறார்கள். மடமையை விட்டு மக்களை விலகச் சொல்கிறார்கள். இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்கும் மார்க்கம் என்று அவதூறு பேசுகளுக்கு இவர்கள் தாட்டை கொடுக்கிறார்கள். தனிரு மார்க்கத்தின் தத்துவங்கள் குறித்து புரி விளக்கம் தரும் காட்சிகள். இது இணைய யுகம் மட்டும் அல்ல, மக்கள் சாரை சாரையாய் வந்து சத்தியத்தில் இணையும் யுகம். காலத்தின் நீளத்தை இந்த ஞாலத்தில் ஞாலை வளர்க்கும் இனிய மார்க்கம் மனதின் பிணிகள் தீர்க்கும். கணினியின் துணை கொண்டு கருளை விளக்கும் களஞ்சிய மாணவ மணி. நூலரங்க காட்சி. சிலை இல்லை, சின்னங்களில் சடங்கில்லை, சாத்திரங்களில் அறிவை குருடாக்கும் அனங்கள் இல்லை, வாழ்வை இருளாக்கும் வழிமுறைகள் இல்லை. எழுத்தாலும் பேச்சாலும் 14 நூற்றாண்டுகளாய் இயங்கி வரும் இணையற்ற இயக்கம் இஸ்லாம் மார்க்கம். தூதுத்தின் தூய சின்னமாம் வேதனின் விதவித வடிவங்கள் சிறி பெரியதுமாக
கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் துவங்கி இன்றைக்கு கையடக்க வரை எல்லா குரான்களின் மிகு வடிவங்கள் உலகங்கள் அனைத்திலும் உண்மையின் முயற்சிகள் நாதனின் அவன் தூதர் முறையால் காட்டி தந்த நலமா விளக்கங்கள் இந்த நபி வழி தொப்புகள் அச்சு பிரதிகள் மட்டுமா இங்கே நபிகள் நாயகம் காலத்து கையெழுத்து இடம் பெற்றிருக்கின்றன. புத்தகங்களில் வார்த்தைக்கும் ஆனால் குர்ஆனின் வார்த்தைகள் ஒன்றிலும் பல புத்தகங்கள் இருக்கும். திருமறை வழி இவற்றிற்கு விளக்கமாக ஆயிரக்கணக்கில் அணிவகுக்கும் அரிய நூல்கள் நாம் படித்து அறிய வேண்டிய நூல்கள். வாள்களால் பரவியது இந்த மார்க்கம் சத்தை பிரதிபலிக்கும் நூல்களாது பரவியது என்பதற்கு இந்த நூலரங்க காட்சி நல்லதோர் சாட்சி. பத்ர் போர்க்களம் சத்திய போராளிகள் சந்தித்த முதல் களம் பத்ர் போர்க்களம். இந்த கத்தில் நாங்கள் வீழ்த்தப்பட்டால் சிவா உன்னை வணங்க உலகில் ஒருவரும் இல்லாது போவார்களே. கண்ணீர் மல்க நபிகள் நாம் கையேந்தினார்கள். இரட்சகன் அதிசயம் நிகழ்ந்தது, அசத்தியம் வீழ்ந்தது. அசத்தியத்தின் சார்பாக ஆயிரமாய் அணிதிறந்த வெறி பிடித்த பெருங்கூட்டம் சத்தியத்திற்காக மற்களம் புகுந்த சிறுகூட்டம் ஏரோடு வீழ்த்தியது. மழையின் தந்தை அபுஜகில் வீழ்ந்தான். சத்தியத்தோடு மோதிய பிறகுகள் சாய்ந்தன. வெற்றியும் தோல்வியும் கூட்டத்தால் கிடைப்பதல்ல, இறைவனின் நாட்டத்தால் கிடைப்பது என்ற செய்தியை சத்திய போராளிகளுக்கு சத்தமாக சொன்பது களம். ஏகத்தை எடுத்துச் சொன்னதற்காக ஊர் ஒதுக்கம் அபராதம் என்று அறியாமை சமூகம் தருகின்ற அளவில்லா துன்பங்களை கண்டு உண்மையான போராளிகள் அஞ்சிவிடக்கூடாது, அயர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு சரித்திரம் காட்டுகின்ற சாட்சியம் இந்த பத்ரு களம். வேதம் ஓதும் சாத்தான்கள். அண்ணலார் காலத்தில் ஒரு அபுஜஹில் மடமையின் தந்தையாய் இருந்த அவன் தன்னை ஞானத்தின் தந்தை பிரஸ்தாபித்தான். அபுவின் வாரிசுகள் இந்த நூற்றிலும் இல்லாமல் இல்லை. ரகாது கலீபாக்களாய், மிர்சா அகமதுகளாய் இறை வசனம் மட்டுமே போன்று சொன்னார்கள். பிறகு வசனம் தேவையில்லை, எங்கள் வசனம் போதும் என்று சொன்னார்கள். வழியை நம்மை விட்டு பிரிக்க வென்றார்கள். இந்த சூனிய சுடர்களை ஆன்ம ஜோதிகளாய் நினைத்து சில விட்டில்கள் அவர்களை சுற்றி வந்து தன்னைத்தானே அழித்து கொண்ட பரிணாமம் நிகழ்ந்தது. அப்படி சூனிய சுடரை நோக்கி செல்லும் விட்டில்கள் காப்பாற்றவும் தான் இந்த நாடு, இந்த கண்காட்சி. நல்ல வழியை நோக்கி அவர்கள் திருப்புவதற்கு நல்லவர்களுக்கும் ஒரு முயற்சி. சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டினால் அங்கே சத்தியத்தை அழிப்பதற்கு அசத்தியங்கள் செய்த சரஞ்சரமான முயற்சிகளை காண முடிகின்றது. அதற்கு ஒரு அரிய உதாரணம்தான் அப்ரஹா அடைந்த அழிவும் இவும். இது இவ்வல்லமைக்கு இன்னொரு சான்று. அசத்தியம் சத்தியத்தை அழித்து விடாது என்பதற்கு இறைவன் காட்டிய இனிய உதாரணம். ஜா அல் ஹக் வ ஜஹக் அல் பாத்தில் இன் பாத்தில கான ஜஹூகா. சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற இறைமறை வசனங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டுதான் சரித்திர பக்கங்களில் தங்கி கிடக்கும் அப்ரஹாமின் அழிவு. இது இறை வல்லமைக்கு இன்னொரு சான்று. கஅபாவை அழிக்க யானைகளோடும் தன் சேகளோடும் அகம்பாவமாய் அப்ரஹா மன்னனுக்கு இறைவன் இழிவையும் அழிவையும் இணைத்தே கொடுத்தான். யானை படையை உமதிறைவன் என்ன செய்தான் என்று நீர் அறியவில்லையா என்று திருமறையில் இறைவன் கேட்கின்றான். யானை படையை இறைவன் அழித்த விதத்தில் எத்தனை நுட்பங்கள்! கல்லை பிளந்து கொண்டு ஒரு புல்லை முளைக்கச் செய்யும் கருணையாளன். அவன் நினைத்தால் அற்பமானதிலிருந்து அற்புதத்தை வெளிப்படுத்துவான், மனிதனை வெளிப்படுத்துவது மாதிரி. அபாபில் பறவைகளை கொண்டு மாபெரும் யானை படைகள் நாசமாக்கினானே அந்த நாயகன். அவன் துணையாக இருக்கிறான் என்ற பொழுது பள்ளிவாசலை பறிகொடுத்தவர்களே பதறாதீர் என்று தைரியம் படுத்தும் சம்பவம் இது. இறை இல்லங்களோடு விளையாடுவர்களுக்கு சரியான படிப்பினை இது. அப்ரஹாமன் அழிவு. காபத்துல்லா உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்கு.
உலகில் இறைவன் வணங்க உருவான முதல் ஆலயம் இந்த கஅபத்துல்லா. உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஏக இறைவனை வணங்குவதற்காக நோக்குகின்ற இந்த கஅபத்துல்லாவுக்குள் தான் எத்தனை இலைகள் அசத்தியத்தின்கள் அந்த சத்திய மண்ணை ஆக்கிரமித்தன. ஒரு நாளைக்கு ஒரு சிலையாய் 365 நாட்களுக்கும் இலைகளை வைத்து வணங்கிக் கொண்டார்கள். லாத், மனாத், உஸ்ஸா என்ற தெய்வங்கள், அதற்கு துணை இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இறந்து போன நல்லடிகள், இப்படி எல்லோரும் ஒரு சிலைகளை வைத்து இங்கே கடவுள் வழிபாடு கேலி கூத்தாக்கப்பட்டது. உலகில் ஒரே இறைவனை வணங்க உருவான முதல் ஆலயம் பல கடவுளர்களின் சந்நிதியாய் மாறி போனது. அசத்தியத்தின் அரண்மனையா ஆகி போனது. மீட்டெடுக்கத்தான் எத்தனை தியாகங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை முயற்சிகள், எத்தனை புரட்சிகள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் சின்னமாய் இன்று கஅபாவை மீண்டும் தீயத்தின் சான்றிடமாய் புனரமைப்பதற்கும் மிகப்பெரிய தியாகத்தை விலையாய் கொடுக்க வேண்டியிருந்தது. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள். எல்லா துயரங்களையும் பொறுத்து கொண்டு ஏக இறைவனைத்தான் வணங்க வேண்டும், மற்ற எதனையும் வணங்கக்கூடாது என்ற புரட்சி முழக்கத்தை நபி நாயகம் முன்வைத்தார்கள். சத்தியத்தை ஏற்பதில்தான் அந்த மக்களுக்கு அத்தனை சங்கடங்கள். சத்தியருக்கு சாட்சியம் கேட்டு தந்திர விளக்கச் சொன்னார்கள். சந்திரன் இறைவனால் பிளந்து காப்பட்டது. சந்திரன் பிளந்தர்கும் அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மூர்க்கர்களால் முன்மொழியப்பட்டது, பாடர்களால் வழிமொழியப்பட்டது. மனிவில் இருந்தவர்களை மனிதர்களாய் மாணவி செய்த தியாகங்கள் கொஞ்சம். இதோ கஅபா தியாகங்களின் சின்னமாய், ஒற்றுமையின் உறைவிடமாய், சத்தியத்தின் சாட்சியிடமாய், உலக முஸ்லிம்களின் ஒரே இலக்காய் திகழ்கின்றது. ஓ கஅபாவே, நீ ஒரு நூதனமான நுரையீரல். உனக்குள் நாங்கள் கரியமில வாயுக்களாய் புகுந்து பிராண வாயுக்களாய் வெளியேறுக. எங்கள் இறைவா, எங்களை நேர வழியில் நடத்தி சத்தியத்தில் சாட்சி சொல்பவர்களாய் எங்களை ஆக்கியருளாயாக. ஆமீன். அன்புள்ள சகோதரர், நிகழ்ச்சிக்கு அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஆட்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எழுப்பிச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி உள்ள பிரச்சாரத்தை சென்னோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் உயிர் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்தில் இவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்களாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிலிருந்து விடுபட வைக்கணுங்கிறத வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டது. அந்த அமைப்பில் வெளிநாட்டு அரசிடமோ, வெளிநாட்டுல உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையார் பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அது தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம், சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அறிவித்தது. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டிற்காக வேண்டி நீங்கள் உங்கள் நன்கொடைகளை அல்லது மாதாந்திர சந்தாக்களை கொடுத்தீர்களே, ஆனால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்கள் ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அவர்களிடத்துல நீங்கள் கணக்கெடுக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் கணக்கு பார்க்கிற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனம், உங்கள் விளம்பரங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முதல் மீடியா காய் 81 சென்னை 1 Call 521763 220697.